வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அருள் தந்தையருடைய ஒரு கவியை நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அந்த கவி என்னென்னா, ஞானக்களஞ்சியத்தில் அவருடைய கவி இருக்குது. அந்த கவி, இன்று உலகில் வாழ்ந்து வரும் மனிதர்களுக்கு இருக்கின்ற பேதங்கள் ஒழிக்கப் போகா, தொன்று தொட்டு புலன் இயக்கி பழகிக்கொண்ட சொல், செயல்கள், உணவு முறை, அறிவின் போக்கு சென்றுவிட்ட நாட்களைப் போல் சிறிது காலம் சீபிக்கும் வரை தொடர விட்டுவிட்டு நன்று வரும் எதிர்கால மக்களான நமது சிறுவர் வாழ்வை தூய்மை செய்வோம். அருள் தந்தை அவர்கள் இந்த கவியில் சாமிஜி முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ மனவளக்கலை ஒரு நல்ல உயர்ந்த பயிற்சி தான். மனசை செம்மைப்படுத்துவதற்கு, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எல்லாம் அருமையான பயிற்சிகள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இந்த பயிற்சி எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த பயிற்சியை விட 100க்கு 100 அப்படியே கடைப்பிடிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அளவில் கடைப்பிடிக்கலாம். முழுமையாக கடைப்பிடிக்கிறவங்களும் இருக்கலாம், 80%, 50% அப்படி கடைப்பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க சூழலை, அவங்களுடைய ஆர்வம் எல்லாத்தையும் பொறுத்து அமைஞ்சிருக்கின்றது. அப்போ எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட மாற்றம், அவங்கள்ட்ட அவங்க குடும்பத்தில் நிச்சயம் வரும். சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கலையை முதல் நோக்கம் என்ன தெரியுங்களா? முதல்ல எதிர்கால மக்களை, சிறுவர் வாழ்வை தூய்மை செய்யணும்னு வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க. அப்போ இனி உள்ள தலைமுறைக்கு இந்த பயிற்சியை கொண்டு சேர்ப்பது நம்மை போன்ற அறிவார்ந்த பெரியவர்களின் கடமையாகின்றது. இந்த சமுதாயம் நல்லா இருக்க நம்ம நினைக்கிறோம். இப்போ நாம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோமோ அது வேற. ஆனால் இனி உள்ள தலைமுறை நல்லா இருக்கட்டுங்கிற உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு, சேவை மனப்பான்மையோடு இனி உள்ள குழந்தைகளுக்கு இந்த பயிற்சியை எப்படியாவது நம்ம கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னா சாமி சொல்கிறாங்களே, நம்ம தொன்று தொட்டு புலன் இயக்கி பழகி கொண்ட செயல்கள்னு சொல்கிறாரு பாருங்கள். அப்போ இத்தனை வருஷங்களாக பழகின பழக்கத்தை என்னால் உடனடியாக மாற்ற முடியவில்லை. விளக்கம் தெரியுது. மனவளக்கலைக்கு வந்த பிறகுமே சிலர் பார்த்தீங்கன்னா சில தவறுகள் செஞ்சுட்டு ஒரு சிலர் மாறினவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? இவ்வளோ வருஷம் பழகின பழக்கத்திலிருந்து விடுபட சிரமப்படுறாங்க. அதான் மகரி சொல்லுவாங்க, பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே மனிதன் போராடி கொண்டிருக்கின்றான். ஒரு சின்ன உதாரணம், இப்போ புகைப்பிடிப்பதால் எவ்வளவு தீங்கு என்பது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியும். புகைப்பிடிக்கிற சிலரை நான் சொல்ல வரேன். புகைப்பிடிக்கிற சிலருக்கு அதோட தீமைகள் நன்றாக தெரியும். அது விளக்கம் தெரிஞ்சிருக்குது. ஆனால் பழகின பழக்கத்தில் விட முடியாமல் மீண்டும் அதே செய்துட்ருக்கிறாங்க பாருங்கள். இது ஒரு சின்ன உதாரணம். இதுபோல் பல செயல்கள், ஒரு உதாரணத்தை சொன்னேன். அதுபோல் நல்ல விஷயங்கள் நம்ம இப்போ பழக்கத்திற்கு மனிதன் அடிமை. அப்போ நல்லதை பழகிடுவோம். அதை மாதிரி பழக்கத்தை சொல்லி கொடுத்தா தானே பழக முடியும். இப்போ நாம் தான் சொல்லி கொடுக்கணும், சரிங்களா? அப்போ இன்றைக்கி பேதங்கள்லாம் ஒழியுன்னு நினைக்கிறோம். ஜாதி பேதம், மத பேதம், இன பேதம் எல்லாம் ஒழியுன்னு நினைக்கிறோம். வெறும் வார்த்தையாலேயோ திடீர்னா சீர்திருத்தம் வராது. ஆனால் இனி உள்ள தலைமுறை அடிப்படையிலேருந்து அப்படி உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வளரும்போது அவங்ககிட்ட அந்த பேதங்கள் இருக்காது. நம்ம அந்த வேலையை தான் செய்யணும். மற்றதெல்லாம் ஏற்றுக்கொண்டு பெரியவங்க ஓரளவுக்கு தான் இருப்பாங்க, பரவாயில்ல, அவங்க மூலம் நிறைய மாணவர்களுக்கு கிடைக்குது, இளைஞர்களுக்கு கிடைக்குது, அந்த அளவில் அதை வரவேற்று அவர்கள் செய்த தொண்டையும் ஏற்றுக்கொண்டு இந்த உலக சமுதாயம் உய்வதற்காக நம்மால் என்ற அருள் தொண்டை செய்வோம், சிறுவர் வாழ்வை தூய்மை செய்வோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.